அனைவருக்கும் வணக்கம். யூடியூபரும் வலதுசாரி ஆதரவாளராக இருக்கக்கூடிய மாரிதாஸ் அவர்கள் இன்றைக்கு அவருடைய வீட்டில் வச்சு அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு. என் வீட்டில் என்னை கைது செய்ய 10 காவலர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் காலையில் ஒரு 10 மணிக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா பதிவு பண்ணுறாரு. அதுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரத்தில் அவர் கைது செய்யப்பட்டதாகவும் கைது செய்த ஒரு சென்னைக்கு அழைத்து வருவதாகவும் சென்னை சைபர் கிரைம் அவர் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளிவந்திருக்குது. எதற்காக இந்த கைது, இந்த கைதினுடைய பின்னணி என்ன அப்படிங்கறதான் இந்த காணொளியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் இன்றைக்கு அவருடைய வீட்டில் வைத்து சென்னை சைபர் கிரைம் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காரு. முதற்கட்ட விசாரணையில் எதற்காக அவர் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கும்போது 353/2 பொது அமைதிக்கு குந்தம் விளைவித்தல் 66 ஐடி ஆக்ட், இந்த 2 பிரிவின் கீழே அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன பொது அமைதிக்கு அவர் குந்தத்தை விளைவிச்சிட்டாரு, என்ன அமைதியை கெடுத்தார் அப்படின்னா, நேற்றைக்கு மத்தியானம் சரியா ஒரு 12:30 மணிக்கு தன்னுடைய எக்ஸல் பக்கத்தில் மாரிதாஸ் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு. தமிழ்நாடுடைய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் உட்கார்ந்துருக்க மாதிரியும் அதுக்கு பின்னாடி ஒரு பையன் நிற்கிற மாதிரி ஒரு புகைப்படம். அந்த புகைப்படத்தை போட்டு என்ன போட்டிருக்காருன்னா, இவனுக்காக வீட்டை விட்டு வெளியேறினாரா அமைச்சர் கீர்த்தனா, பெயர் மதன் அப்படின்னு போட்டு டீட்டெயிலாக எழுதியிருக்காரு. இந்த பதிவு என்பது ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு போட்டோ. அப்போ ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் மீது அவதூறு பரப்பினாரு, அவருடைய புகழுக்கும் களங்கம் விளைவிக்க பார்த்தாரு அப்படிங்கிறதா மாரிதாஸ் அவர்கள் மீதான குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு பேரில் தான் காவல்துறை அவரை கைது செய்திருப்பதாக சொல்றாங்க. இந்த புகைப்படம் ஒரு ஏஐ புகைப்படம், இது தவறான புகைப்படம், இப்படி ஒரு சம்பவமே கிடையாது. அதனால் அமைச்சருடைய புகழுக்கும் பெருமைக்கும் களங்கம் விளைவித்து விட்டார் என்று காவல்துறையால் மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. உண்மையிலே யாருடைய புகைப்படத்தையும் தவறாக சித்தரித்து, அது பொது வாழ்க்கையில் இருந்தாலும் பொது வாழ்க்கையில் இல்லாட்டாலும், அவங்க அமைச்சராக இருந்தாலும் குடிமக்களாக இருந்தாலும், யாருடைய புகைப்படத்தையும் தவறாக சித்தரித்து பொது வழியில் போட்டு அதற்கு ஒரு கட்டுரையோ தன்னுடைய கற்பனையோ எழுதுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பொது வழியில் ஒருத்தர் மீதான வழக்காக அது வராமல், இப்போ ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு, ஒரு பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்க, ஒரு ஆண் பற்றி புகார் அளிக்கிறாங்க, நம்ம பேசலாம். ஒரு பாதிக்கப்பட்ட ஆண் இருக்கிறான், அந்த பாதிக்கப்பட்ட பெண் குறித்து பேசுகிறான், நம்ம பேசலாம். இல்லை பாதிக்கப்பட்ட பெண் குடும்பத்தார்கள் பேசுகிறாங்க, பேசலாம். இப்போ சிறுவைகுண்டத்தில் ஒரு பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்க, அந்த பெண் பாலமுருகன், ஜெயக்குமார் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சிறுவைகுண்டம் எம்எல்ஏ மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க, அதை எடுத்து பேசலாம், தப்பு கிடையாது. அதில் இது நடந்திருக்கு, இது நடந்திருக்கு. ஆனால் இந்த சோர்ஸ் என்ன சோர்ஸ்னு யாருக்கும் தெரியாது. அதை எடுத்து பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்க கூட வச்சுக்குவோம். அது தவறு. அதனால் பொது அமைதிக்கு குந்தம் விளைச்சிட்டாரு, பொது அமைதியை கெடுத்துட்டாரு, ஒரு தனிப்பட்ட அமைச்சருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிச்சிட்டாருன்னு சொல்லி 24 மணி நேரத்திற்கு உள்ளாகவே, 20 மணி நேரத்துக்குள்ள மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனால் இங்கே இன்னொருத்தர் விபச்சாரத்தில் விழுந்து கிடக்கும் விஜய் அப்படின்னு டைட்டில் வைக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி இப்படி ஒரு டைட்டில் வைக்கிறாரு, ஒரு ஆபாசமான புகைப்படத்தை சித்தரிக்கிறாரு. அவர் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யப்படலை. ஒரு பாஜகவை சேர்ந்த அலிஷா அப்துல்லா அப்படிங்கிற ஒருத்தர், அவங்களுக்கு 2 குழந்தை பிறகுது, ட்வின்ஸ் பிறகுது. பாஜகவுடைய கருத்தியல் மீது 1000 விமர்சனம் இருக்கலாம். அந்த அலிஷா அப்துல்லாவை நமக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், ஏன்னா அவங்க பிஜேபி பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனால் அந்த 2 குழந்தைகள் என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த 2 குழந்தைகளையும் தன்னுடைய கட்சியினுடைய தலைவராக இல்லை தன் மதிக்கக்கூடிய நபர்கிட்ட அண்ணாமலை அவர்கள்ட்ட கொண்டு போய் குழந்தை பிறத்துக்கு அண்ணாமலைகள் பார்க்க வராங்க, குழந்தைய தூக்கி கையில் கொடுக்குறாங்க. இதை வச்சுக்கிட்டு, அதாவது அந்த குழந்தைக்கு தான் பேர் தெரியாது, தான் என்ன சாதின்னு தெரியாது, என்ன மதம்னு தெரியாது, எந்த இனம்னு தெரியாது, எந்த கட்சி, யார் அண்ணாமலை எதுவுமே தெரியாது, கண் விழிக்காத, இன்னும் மொழி பேசாத 2 குழந்தைகள். அந்த சின்ன குழந்தைகளை அண்ணாமலை அவர்களோடு ஒப்பிட்டு அந்த உறவை சித்தரித்து, அந்த உறவை அசிங்கப்படுத்தி, ஆபாசப்படுத்தி, அந்த குழந்தையுடைய பிறப்பை ஒருத்தன் கேவலப்படுத்துகிறான், மிக மோசமாக சித்தரிக்கிறான். 2 பேர் உட்காந்து பேசுகிறான். அதில் சூர்யா சிவா மீது வழக்கு பதிவு போயிட்டு கைது செய்யப்படுறாரு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அலிஷா அப்துல்லா சென்னை மாநகர ஆணையரை சந்தித்து புகார் அளித்து கண்ணீரும் கம்பளையுமாக, இதை நான் விடவே மாட்டேன், நான் என்னை கைது பண்ணலன்னா நான் தனிப்பட்ட முறையில் போன்னு சொல்லி ஒரு எமோஷனலாக அவங்க பேசுகிறாங்க, ஒரு தாயாக எமோஷனலாக பேசுகிறாங்க. அலிஷா அப்துல்லா பண்ண தவறு என்ன? அதாவது முக்தாருடைய சோத்தில் மண்ணெளி போட்டாங்களா, இல்லை முக்தார் குடும்பத்து சோத்தில் மண்ணெளி போட்டாங்களா? உங்கள் வீட்லேயும் அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்கல்ல, இப்படி என் குடும்பத்தை பற்றி பேசுறீங்களா, மனசாட்சி இருக்கான்னு கேட்குறாங்க. புகார் அளித்து 1 வாரம் ஆச்சு, ஆனால் முக்தார் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. அவதூறு பரப்பியதாக மாரிதாஸை கைது பண்ணுகிற காவல்துறை ஏன் புகார் அளிக்கப்பட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு முக்தாரை கைது செய்யவில்லை? முக்தாரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்.
முக்தாருக்கு வலை வீசும் காவல்துறை. ஒரு வாரமா வலை வீசுறீங்க. இதை விட பெரிய கொடுமை தெரியுமில்ல, தாவேகாவுடைய கொள்கை தலைவராக தாவேகா மிக முக்கியமாக முன்னிறுத்துவது கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை. காமராஜர் அவர்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் மதிக்கத்தக்க தலைவர், நேர்மையினுடைய நேர் அடையாளம், யாருக்கும் எந்த மாற்று கருத்து இல்லை. விஜய் அவர்கள் வந்து காமராஜரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டதையும் நம்ம வரவேற்றோம். ஆனால் தன் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட காமராஜர் அவர்களை இழிவுபடுத்தியதாக முக்தார் அவர்கள் மீது ஒரு புகார் இருக்கு. முக்தார் தொடர்ச்சியாக தாவேகா விமர்சிக்கிறார். நீங்கள் அதுக்கு வழக்கு போட வேண்டாம், அது வந்து ஒரு தாவேகா விமர்சனம் பண்ணாலும் வழக்கு போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் காமராஜர் அவர்கள் வந்து கள்ளநோட்டு அடித்தார், காமராஜர் ஆட்சி காலம் கேவலமான ஆட்சி காலம், காமராஜருக்கு வந்து தனிப்பட்ட உறவு முறைகளை பற்றி பேசுகிறாரு. காமராஜர் அவ்வளவு இழிவாக பேசுகிறார். ஒட்டுமொத்தமான காமராஜருடைய பிரியர்கள், காமராஜர் வெளிவந்தவர்கள், நாடார் அமைப்புகள், வணிகர் சங்கங்கள் எல்லாம் புகார் அளிக்குது. உண்ணாவிரதம் இருந்தாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. கடந்த ஆட்சி ஒரு கேடுகட்ட ஆட்சி, கடந்த ஆட்சி ஒரு அடக்குமுறை ஆட்சி, கடந்த ஆட்சி தனக்கு சால்ரா போட்டவனை, தனக்கு முட்டு கொடுத்தவனை தற்காத்து கொண்டது. அதனால முக்தாரை கைது பண்ணலை அப்படின்னு விடலாம். இல்லை காமராஜரை திட்டமிட்டு கூட அவங்க இழிவுபடுத்தினாங்க. காமராஜர் ஏசி போட்டு கொடுத்தோம், காமராஜரை சொந்த காசிலே படிக்க வச்சாருன்னு சொல்லி காமராஜரை இழிவுபடுத்தின ஆட்சி கடந்த ஆட்சி, அதனால முக்தாரை கைது பண்ணணும்னு வைக்கலாம். கொள்கை தலைவர் காமராஜர் அந்த புகாரை எடுத்து காமராஜரை இழிவுபடுத்தியதால் முக்தார் கைது என்று கைது செய்ய முடியுமா முடியாதா? காமராஜரை இழிவுபடுத்தியதுக்காக முக்தாரை கைது பண்ண மாட்டீங்க, அலிசா அப்துல்லாவுடைய குழந்தைகளை இழிவுபடுத்தியதுக்காகவும் கைது செய்ய மாட்டீங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும், என்னுடைய குடும்பத்தை, சீமானவருடைய குடும்பத்தை, விஜய் அவருடைய குடும்பத்தை, எல்லார் குடும்பத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையை மிக ஒரு துளியளவு கூட அதில் ஆதாரம் இருக்காது, ஒரு சுழியல் கூட ஆதாரம் கிடையாது. ஆனால் முழுக்க முழுக்க தனி மனித தாக்குதலை மட்டும் நிகழ்த்தி ஆபாசமாக புகைப்படங்களை வச்சு ஏஐ புகைப்படத்தை மாரிதாஸ் பயன்படுத்துறார். தப்பு. அப்போ முக்தார் பயன்படுத்துறாரு சரியா? எப்படி அலிசா அப்துல்லாவுடைய குழந்தைகளை மிக மோசமாக சித்தரித்து திருச்சி சூர்யா சிவாவும் முக்தாரும் பேசினாங்களோ அதுக்கு சற்றும் குறைவில்லாது அண்ணன் சீமான் அவர்களுக்கு 2வது பெண் குழந்தை பிறந்தது. அந்த பிறந்த குழந்தையை குறிவைத்து, அவருடைய மனைவியை குறிவித்து ஒட்டுமொத்தமாக சமூக வலைதளங்களில் அவ்வளவு பதிவுகளை, மிக மோசமான ஆபாச தாக்குதல் நிகழ்த்தப்பட்டுச்சு. அதுக்கு யார் மேலே போய் புகார் அளிப்பீங்க? யார் மேலே நடவடிக்கை எடுப்பீங்க? அலிசா அப்துல்லாவுடைய குழந்தைகள் மீது தாக்குதல் நடத்திய மீதும் கைது கிடையாது. அண்ணன் சீமானுடைய குழந்தையே, அவருடைய மனைவியே, அவருடைய குடும்பத்தை குறிவைத்து 1000 பதிவு நானே எடுத்து வச்சிருக்கேன். 1000 பதிவு என்னுடைய தனிப்பட்ட திருமண வாழ்க்கையை குறிவைத்து துளியளவு கூட ஆதாரம் இல்லாத முழுக்க போய் நான் ஒரு கொலை பண்ணிட்டேன்றாங்க. கொலை பண்ணால் நாட்டில் நடமாட முடியுமா? கொலை பண்ணா ஒரு கொலை பண்ணிட்டார் இவர். நான் வந்து கொலை பண்ணேனா, அதாவது எல்லா விஷயத்தையும் பேசக்கூடாது, கடந்து போகலாம்னு நினச்சா அவ்வளவு இழிவு. கொலை பண்ணிட்டாங்க சாட்டை துறைமுகன்றாங்க. நீ ஒரு கொலை பண்ணிட்ட அப்படிங்கிறாங்க. கொலை பண்ணுன்னா அந்த நாட்டில் நடமாட முடியுமா? முதல்ல கொலை பண்ணியிருந்தால் திமுக அரசாங்கம், அதுக்கு முன்னாடி அதிமுக அரசாங்கம் விட்டுருக்குமா? அப்படி கொலை பண்ணியிருந்தால் கொலை கேஸில் பதிவு பண்ணி உழுதிக்கு போடுங்களேன். கொலை பேசல கொலை பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு கொலை கேஸ்னு ஒன்று இருக்கும்ல. எதுவுமே இல்லை, எந்த ஆதாரமும் கிடையாது. எவனோ ஒருத்தன் எங்கேயோ உட்காந்து பேசி விடுறத வச்சு பரப்புறான். அப்போ இதில் ஒரு குடும்பம் பாதிக்கப்படுது, இல்லை பிள்ளைங்க பாதிக்கப்படுவாங்க, எதை பற்றியும் கவலை இல்லை, பேசுகிறாங்களே அவங்க மேலாம் புகார் கொடுக்குது. இதே தாவேகா விர்ச்சுவல் வாரியர்ஸ் எத்தனை வீடியோ என்னுடைய குடும்பத்தை பற்றி, என் மனைவியை பற்றி, என் பிள்ளைகளை பற்றி எத்தனை வீடியோ. பிள்ளைங்களுக்கு 12 வயசு ஆக போகுது, அவனும் அந்த வீடியோ பார்க்க மாட்டானா? அவன் கேள்வி கேட்க மாட்டானா? அதை பற்றி எவன் குடும்பம் நாசம் பண்ண நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் அவ்வளோ வீடியோ போடுறானே. நான் விஜய் அவருடைய கொள்கையை, கோட்பாட்டை, அவருடைய செயல்பாட்டை விமர்சிக்கிறேன். கரூர் விவகாரத்தில், ஜனநாயகன் விவகாரத்தில் அவருடைய கொள்கையில், அவருடைய செயல்பாட்டை, அவருடைய பேச்சை கேள்வி கேட்குறோம். ஆனால் தொடர்ச்சியாக என்னுடைய குடும்பம் குறித்தும், சீமானுடைய குடும்பம் குறித்தும், எங்களுடைய குடும்பம் குறித்தெல்லாம் உங்கள் விர்ச்சுவல் வாரிசு பேசுகிறாங்களே. எத்தனை புகார் அளிச்சுக்கிறோம். இப்போ கூட புகார் அளித்தேன் திருமங்கலம் காவல் நிலையத்தில், ஒரு நடவடிக்கை இல்லை. அதே போல் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து மே 10ஆம் தேதி நேரு உள்ளரங்கத்தில் அவர் பதவியேற்பு முடிந்தோடனே பேசினார். அந்த பேச்சில் சொன்னார், என்னை அவமானப்படுத்தியவர்களாக இருந்தாலும், என்னை அசிங்கப்படுத்தியவர்களாக இருந்தாலும், என் நண்பர்களாக இருந்தாலும், என் எதிரிகளாக இருந்தாலும் அவர்களும் என் மக்கள் தானே, அவர்களுக்கான ஆட்சியை கொடுப்பேன், அது 8 கோடி மக்களும் என் மக்கள் தானே அப்படின்னாரு. அதே போல் திருச்சியில் பேசும்போது என்னை தொடர்ச்சியாக விமர்சனம் செய்யுங்க, என்னை தொடர்ச்சியாக வந்து கேள்வி கேளுங்க, நீங்கள் தான் என்னுடைய எனர்ஜி பூஸ்டர், என்னை எதிர்த்து பேசுறதை மட்டும் விட்டுறாதீங்கன்னாரு. இப்போ உங்களை எதிர்த்து பேசுறது தான் உங்கள் எனர்ஜி பூஸ்டர்னா, உங்கள் எனர்ஜி பூஸ்டர் பூரா கைது பண்ணீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு எனர்ஜி பூஸ்ட் ஆகும்? தமிழக முதலமைச்சர் அவர்களே, உங்களை எதிர்த்து பேசியதற்காக மாரிதாஸ் கைதா, இல்லை இந்த குறிப்பிட்ட அமைச்சர் குறித்து பேசியதற்காக மட்டும் கைதா? அமைச்சர் குறித்து பேசியதற்காக மட்டும்தான் கைது என்பதை ஏற்க முடியாது. மாரிதாஸை கைது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கு ஒரு காரணத்தை தேடினீங்க, காரணம் கிடைச்சிருச்சு, கைது பண்ணிட்டீங்க. அமைச்சர் குறித்து பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, மாற்று கருத்தே இல்லை. அதே போல
எத்தனை பெண்களை உங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் பேசுகிறாங்க விஷயமாவது உங்களுக்கு தெரியுமா? இல்லை இந்த கைதாவது உங்களுக்கு தெரிஞ்சு நடந்துச்சா இல்லை தெரியாமல் நடந்துச்சா? இல்லை மாரிதாஸை கைது பண்ணால் விஜய் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார், மாரிதாஸை கைது பண்ணுனா ஆளுங்கட்சியை திருப்திப்படுத்தலாம், மாரிதாஸை கைது பண்ணால் குறிப்பிட்ட அமைச்சர் திருப்தி அடைவார் என்பதற்காக அதிகாரிகள் இந்த கைதை நடத்திட்டாங்களா? திமுக ஒரு தீய சக்தி. ஏன் தீய சக்தி? தங்களை எதிர்த்து பேசுகிறவங்களை, தங்களை விமர்சிப்பவர்களை, தங்களை கேள்வி கேட்பவர்களை அடக்குமுறை செய்தது, ஊழல் செய்தது, கரப்ஷன் செய்தது, கலெக்ஷன் செய்தது, ஒரு மன்னராட்சியை, ஒரு குடும்ப ஆட்சியை நடத்தியது. அதனால் ஒட்டுமொத்தமாக அது தீய ஆட்சி. தீய ஆட்சியில் அடக்குமுறையும் வருது இல்லை? அவங்க தீய ஆட்சி, நீங்கள் தூய ஆட்சி, தூய சக்தி அப்படின்னா நீங்கள் அவங்க செய்ததையே பண்ணீங்கன்னா நீங்கள் எப்படி தூய சக்தியாக இருக்க முடியும்? தன்னை எதிர்த்து கேள்வி கேட்பவனை அடக்குவதும் ஒடுக்குவதும் பாஜக செய்கிற பாசிசம் என்றால், தன்னை எதிர்த்து கேள்வி கேட்பவனை நாங்கள் கைது பண்ணுவோம், ஆனால் அவன் எங்களுக்கு வேண்டப்பட்டவனாக இருந்தா, இல்லை வேண்டப்பட்டவனுக்கு வேண்டப்பட்டவனாக இருந்தால் விட்டுருவோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன இசம்? பாஜக கௌரி லங்கேஷை, ஆனந்த் டெல்டும்டேவை, ஸ்டான் சாமியை முடக்கினதுக்கு பேர் பாசிசம் என்றால், உங்கள் ஆட்சியில் உங்களுக்கு எதிராக கேள்வி கேட்பவர்களை முடக்க நினைப்பதற்கு பெயர் பாசிசமா இல்லையா? இதை அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கையாக போட்டிருக்காரு. தம்பி மாரிதாஸ் மீதான தாவேகா அரசின் கைது நடவடிக்கை அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல், அரசுக்கு எதிராக கருத்து கூறுவை அச்சுறுத்தும் பாசிச போக்கு. ஊடகவியலாளரும் அரசியல் விமர்சகருமான தம்பி மாரிதாஸ் அவர்களை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்வது வன்மையான கண்டனத்துக்குரியது. தாவேகா அரசின் நிர்வாக சீர்கேடுகளை தொடர்ச்சியாக தோல்வித்து வரும் மாரிதாஸை கைது செய்திருப்பது அதிகாரத்திமிரின் உச்சமாகும். தம்பி மாரிதாஸின் கருத்துக்கள் அவதூறானவை என கருதினால், அதை நான் சொல்கிறேன், சட்டப்படியாக வழக்கு தொடுக்கலாம். மாறாக எவ்வித விசாரணையின்றி உடனடியாக கைது நடவடிக்கை என்பது ஜனநாயக விரோதமாகும். பட்ட பகலில் படுகொலை செய்வோர், பாலியல் வன்கொடுமை செய்வோர், போதைப் பொருட்களை விற்பனை செய்கின்ற கொடும் குற்றவாளிகள் மீதெல்லாம் பாயாத அதிரடி கைது நடவடிக்கைகள் அரசை விமர்சிப்புகள் மீது மட்டும் பாய்கிறது என்றால் இந்த அரசும் அதிகாரம் யாருக்கானது? இதுதான் மக்கள் வேண்டிய மாற்றமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கேள்வி கேட்டிருக்காரு. அதே போல ஆளும் அரசுக்கு எதிராக கருத்து கூறுவரை அச்சுறுத்த முடியும் இத்தகைய மிரட்டல்கள் அப்பட்டமான பாசிச போக்கு. பந்து எப்போதுமே ஒரு மட்டுமே இருந்து விடுவதில்லை. இன்று உங்கள் கையில் இருக்கும் பந்து நாளை மற்றவர்கள் கையிலுக்கு இடம் மாறும், பார்த்து விளையாடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது திமுக தனக்கு எதிராக பேசிய என் மீது கிட்டத்தட்ட 14 வழக்கு போட்டாங்க, 330 நாட்கள் சிறைப்படுத்தினாங்க. அதே போல் கிஷோர் கேசாமி மீது அவர் குண்டர் சட்டத்தில் போடும்போது அவர் கூட சொல்லியிருந்தார், எனக்கு எதுக்குடா குண்டர் சட்டம், நான் என்னை பார்த்தா குண்டர் மாதிரி இருக்கா, அந்த கம்பி போட்டிருக்காங்க, இந்த கம்பி வழியாக கூட நுழைஞ்சு நான் வெளியே வந்துடுவேன், எனக்கு கிட்ட ஒரு தனி ஜெயில் கம்பியில் வெளியே வந்துடும் சொல்லி கூட கிண்டலாக போட்டிருந்தார். அப்போ அவர் மீது போட்டிருந்தாங்க. அப்புறம் கல்யாணராமன் சொல்லி பாஜகவுடைய ஆதரவாளர் மீது போட்டிருந்தாங்க. அதே போல் மாரிதாஸ் மீதும் வழக்கு போட்டாங்க தொடர்ச்சியாக. அப்புறம் சவுக்கு சங்கர் மீது தொடர்ச்சியான 3 முறை குண்டர் சட்டம். இப்படி எதிர்த்து கேள்வி கேட்கிற எல்லா நபர்கள் மீதும் குண்டர் சட்டத்தை போட்டு அடக்குமுறை பண்ணியது திமுக அரசு. அது உங்களுக்கும் நல்லா தெரியும். அந்த திமுக செஞ்சதையே நீங்களும் செய்வீர்கள் என்றால் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன மாற்று? தமிழக முதலமைச்சர் என்னை பழி வாங்குறாங்க, என் மீது பழி போட்டாங்க அப்படின்லாம் சொன்னார். ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் அவர் பழி வாங்கலையோ பழி போடுதலையோ அவர் பார்க்கல. ஏன்னா அவர் எந்த அடக்குமுறையும் வாழ்க்கையில் சந்திக்காத ஒருத்தர். திரைப்படத்தில் அவருடைய படம் தள்ளி போனது, திரைப்படத்தில் அவர் அவருடைய படம் திரையரங்கு வராமல் தடுப்பது, ஏன்னா சென்சார் சர்டிஃபிகேட் தள்ளி போடப்படுது, இந்த அடக்குமுறையோட பார்த்துக்கலாம். ஆனால் உண்மையான அரசினுடைய அடக்குமுறையை அவர் பார்த்தது கிடையாது. வழக்கு போடுவது, சிறைக்கு போவது, குண்டு சட்டத்தை பார்ப்பது, அவருடைய கருவிகள்லாம் பரிசெய்யப்படுவது, உடைமைகள் பரிசெய்யப்படுவது, அலைபேசி பறிக்கப்படுவது, இந்த கொடுமையை அவர் பார்த்துக்க வாய்ப்பில்லை. ஆனால் உங்கள் கட்சியில் தேசிய செய்தி தொடர்பாளராக மரியாதைக்குரிய சகோதரர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 80 நாட்கள் திருச்சி சிறையில், மிக கொடுமையான சிறையில், தமிழ்நாட்டில் இருக்க ஜெயிலே ஒஸ்ட் ஜெயிலு திருச்சி ஜெயிலு, அந்த சிறையில் 80 நாட்கள் இருந்தார். அவருடைய அலைபேசி, அவருடைய கேமரா, அவருடைய கணினி எல்லாம் மொத்தமாக பறிக்கப்பட்டுச்சு. அந்த கொடுமையை அனுபவித்த ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட்டை கேளுங்க, அரசின் அடக்குமுறைனா எவ்வளவு மோசமாக இருக்குன்னு. அப்படி அரசின் அடக்குமுறையை பார்த்த, திமுக அரசின் அடக்குமுறையை பார்த்த ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் இருக்கிற ஒரு கட்சியில், ஃபெலிக்ஸ் ஜெரால்ட்டை உங்கள் நண்பர் தானே, அவர் லைலா காலேஜ்லாம் ஒன்றாவது படிச்சிங்க, அந்த நண்பர் கூட சொல்லிப்பார்ல அரசின் அடக்குமுறை எப்போதுமே கூடாதுன்னு. இப்போ இந்த அடக்குமுறையை ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் எப்படி பார்க்குறாரு? இந்த அரசின் அடக்குமுறையை தொடர்ச்சியாக அரசு எல்லாவுக்கும் ஏவ பார்க்கிறதா அப்படின்னு கொடுத்தவர் என்ன பேசுவாருங்கிறதுக்காக நான் காத்திருக்கேன். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து